ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா மொட்டை அடிக்கிறது தாங்க. மொட்டை அடிக்கிறதுனால முடி வளருமா வளராதா, மொட்டை அடிக்கிறதுனால கிடைக்கும் நன்மைகளை பற்றி தான் பார்க்கலாம். சரிங்க, மொட்டை எதுக்காக அடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னோர்கள் குழந்தைங்களுக்கு மொட்டை அடிப்பாங்க. பிறந்த குழந்தைங்களுக்கு 6லேருந்து ஒரு 1 இயர்க்குள்ளே அதுக்கு காது குத்தி மொட்டை அடிக்கிற வழக்கம் உண்டு. நம் முன்னோர்கள் அதை பாரம்பரியமாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. நம்ம ஜென்ரேஷனுமே இதை ஃபாலோ பண்ணிட்டு வருது. இதனால் என்ன நன்மை இருக்குது குழந்தைங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாயின் கருவறையில் இருக்கிற சில நுண் தொற்றுக்கள் குழந்தையோட தலையில் படிஞ்சிருக்குங்க. இந்த படிஞ்சிருக்கிறத எடுக்கணுன்னா ஹேர் வாஷ் பண்ணால் அது போகாது. ஸோ மொட்டை அடிக்கிறதுனால அதை சுத்தம் செய்ய முடியுங்க. இதனால் குழந்தைகளும் பாதுகாப்பாக வளர முடியும், எந்த நோய் தொற்றும் வராமல் பாதுகாப்பாக இருக்க முடியுங்க. இது மட்டும் இல்லாமல் சிலர் வெயில் காலத்தில் மொட்டை அடிக்க விரும்புவாங்க. ஏன் இவங்க விரும்புகிறாங்க அப்படின்னா, சிலருக்கு நிறைய ஹெட்டில் ப்ராப்ளம் இருக்குங்க. என்ன மாதிரி ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, டேண்ட்ரஃப் இருக்கலாம், சோரியாசிஸ் இருக்கலாம், சில இச்சிங் ப்ராப்ளம் இருக்கலாம், அலர்ஜி சம்மந்தமான பிரச்சனைங்க இருக்கலாம். இதனால் அவங்களுக்கு மொட்டை அடிக்கிறது பெட்டராக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு நல்லது தாங்க. இல்லை எனக்கு மொட்டை அடிக்க நான் விரும்பலை, எனக்கு மொட்டை அடிக்க பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க நல்ல ஷார்ட் ஹேர் வச்சுக்கலாங்க. நல்ல ஹேர் கட் பண்ணி ஷார்ட் ஹேர் வச்சுக்கலாம். இல்லை என்னால் ஷார்ட் ஹேரும் வச்சுக்க முடியாது, மொட்டையும் அடிக்க முடியாது, பட் ஆனால் எனக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது சம்மர் டைம் தானேங்க, அதனால் நீங்கள் ட்வைஸ் a டே ஹேர் வாஷ் பண்ணலாம். ஹேர் வாஷ் பண்ணுறதுனால உங்கள் ஹேர் ரொம்ப க்ளீனாக இருக்கும். உங்கள் ஸ்கேல்ப்புமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாக்கப்படுங்க. இது வேறு என்ன மொட்டை அடிக்கிறதுனால பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொட்டை அடிக்கிறதுனால நம்ம தலையில் உச்சி இருக்கு இல்லைங்களா, அந்த உச்சந்தலையில் சில உணர்ச்சி நரம்புகள் இருக்குங்க. இந்த உணர்ச்சி நரம்புகளை தூண்டும் பொழுது சில நன்மைகள் நமக்கு கிடைக்குதுங்க. என்ன மாதிரி நன்மைகள் நமக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஞாபக சக்தியை அதிகரிக்குதுங்க. நமக்கு வேண்டிய உடல் உறுதியையும் மன உறுதியையும் இந்த மொட்டை அடிக்கிறதுனால நமக்கு கிடைக்குதுங்க. நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொட்டை அடிக்கிறது உங்கள் விருப்பங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அடிங்க. இதனால் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குதுன்னா தாராளமாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாங்க. ஒரு சிலருக்கு மொட்டை அடிக்க பிடிக்காது. அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று ஷார்ட் ஹேர் வச்சுக்கலாம். அப்படியும் எனக்கு ஷார்ட் ஹேரும் பிடிக்கல, எனக்கு மொட்டையும் அடிக்க பிடிக்கல அப்படின்னா ட்வைஸ் a டே ஹேர் வாஷ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ உங்கள் ஹெட்டு கிளியராக இருக்கும். ஹெட்டு கிளியராக இருந்தால் எந்த பிரச்சனையும் உங்கள் ஹெட்டுக்கு வராமல் பாதுகாக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேங்க. தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.